வாழ்வதற்கு உடற்பயிற்சி உதவுகின்றது. அந்த வகையில் உடற்பயிற்சியில் சிறந்தது யோகாசனம் என்கிறார் ஆசனா ஆண்டியப்பன் அவர்கள். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் அதிகாலை வேளையில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆசனம் என்றால் அதிகாலை வேளையில் தான் செய்ய வேண்டும், அல்லது மாலையிலும் செய்யலாம். சில பல ஆசனங்களுக்கு மதியம் 12 மணிக்கும் செய்ய வேண்டும் என்று யோக நூல்கள் கூறுகின்றன. அந்த நிலையில் நமக்கு பார்ப்பீர்களானால் விஜய் கணேஷ், ஸ்ரீகாந்த் இருவர்களும் வழக்கறிஞர்களாக இருக்கிறார்கள். 40 வயது. பாருங்கள், தங்கள் உடலையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு மற்றவர்களுக்கும் இதை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்துடன் எங்கள் நிலையத்தில் அவர்கள் யோகாசனா டீச்சர்ஸ் ட்ரெயினிங் பழகி கொண்டிருக்கிறார்கள். அற்புதமான ஆசனங்களை 40 வயதுக்கு மேற்பட்ட சில ஆசனங்களெல்லாம் செய்வது கடினம். அப்படி இருந்தும் அவர்கள் விடாமுயற்சியோடு பழகி அந்த ஆசனங்களை நம் நிலையத்துக்கு வந்து செய்து காட்டி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது சர்வாங்க ஆசனத்தை செய்ய போகிறார்கள். சர்வாங்காசனம் செய்வது என்பது உடலில் உள்ள அத்தனை சர்வ அங்கங்களையும் சரி செய்யக்கூடிய ஆசனம்தான் சர்வாங்காசனம். தூங்க. வெர்டிகல், அதாவது டானா மாதிரி வந்துடும். தலை மட்டும்தான் கீழே இருக்கும். இது செய்வது கடினம். மூளைக்குள்ளே போகிற நரம்பெல்லாம் இழுக்கப்படுகிறது. மூளைக்குள்ளே போகிற பிளட் வெசல்ஸ் எல்லாம் எப்படி இழுக்கிறது? யார் இழுக்கிறது? அவைகளெல்லாம் இழுக்கக்கூடிய அற்புதமான ஆசனம். காலை சற்று குறைவாக வையுங்கள், டைட் பண்ணக்கூடாது. அப்படி தான் அந்த பிளட் அப்படியே கீழே இறங்கி அன்னமய கோஷத்துக்கு வருகிறது, பிராணமய கோஷத்துக்கு வருகிறது, அப்படியே கழுத்து பகுதியோடு நின்று விடுகிறது. தைராய்டு கிளாண்ட்ஸ் வரை நின்று விடும். ஆனால் மூளைக்குள்ளே போகிற நரம்பையும் இழுக்கப்படுகிறது. அன்னமய கோஷம், பிராணமய கோஷம் வரை சரியாக இயங்க வைக்கக்கூடிய அற்புதமான ஆசனம். இதுவிட முட்டு வலி, கால் வலி, கால் வீக்கங்கள், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளெல்லாம் நீக்கக்கூடியது. மெதுவாக இந்த ஆசனத்தை இறக்குங்கள். காலை நீட்டுங்கள். நன்றாக மூச்சை இழுத்துக்கொள்ளுங்கள். இப்பொழுது மெதுவாக எழுந்திருங்கள். இங்கே தலையை வைத்து அங்கே கால் நீட்டு பக்கவாட்டில் செய்கிறார்கள். கை எப்படி வைக்கிறார்கள் என்பதை நீங்கள் கவனிக்கலாம். முறையாக வெகு காலமாக செய்தால்தான் இந்த சர்வாங்காசனம் வரும். பாருங்கள், அப்படியே டானா மாதிரி வந்துடுது. அது உடல் குறைவானா தான் அது செய்ய முடியும். கால் இலக்கமாக இருக்கணும், டைட் பண்ணக்கூடாது. அப்போ தான் அந்த பிளட்டுக்குள்ளே இறங்கும். மூளைக்குள்ளே போகிற நரம்பு யார் போய் இழுக்கிறது? மூளைக்குள்ளே போகிற நரம்பு இழுக்கப்படுகிறது. அதைத்தான் கவனத்தில் கொள்ள வேண்டும். சர்வ அங்கங்களையும் சரி செய்யக்கூடிய, அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நீக்கக்கூடிய ஆசனம். காலையிலே ஒரு 200-300 எண்ணிக்கை இந்த ஆசனத்தை செய்துவிட்டு நாம் செல்வோமேயானால் அன்று முழுவதும் நமக்கு சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலை நமக்கு ஏற்படும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்.
நிறைய நேரம் கிடைக்கவில்லை. இந்த ஒரு ஆசனத்தை மட்டும் நீங்கள் செய்துட்டு போயிடலாம். உடல் ஆரோக்கியமாக இருக்கும். எல்லா உறுப்புகளும் சரியாக இயங்கும். மெதுவாக இறக்குங்க. நன்றாக மூச்சை இழுத்துக்கொள்ளுங்கள். படுத்தே பத்மாசனம் போடுவீங்களா? மச்சாசனம் போடுங்க. இதுக்கு மாற்றாசனம் போடுங்க. படுத்தே பத்மாசனம் போடுங்க. மாற்றாசனம். கை முட்டை தூக்கி தலை மேலே திருப்புங்க. மச்சாசனம். கழுத்தை கீழே மடக்கி செய்யும் பொழுது பின்னால் மடக்கி செய்கிறது தான் அந்த சர்வாங்காசனம். கையை நேரம் நீட்டுங்க. தொடையில் வச்சு நீட்டுங்க. நன்றாக மூச்சை இழுங்கள். சர்வாங்க ஆசனத்துக்கு மாற்று ஆசனம் மச்சாசனம் கண்டிப்பாக செய்ய வேண்டும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, வயது 40 ஆனாலும் அற்புதமாக இந்த ஆசனத்தை முழுமையாக செய்கிறார்கள். இதில் ஒரு ஈர்ப்பு வந்துவிட்டால் ஆசனங்களெல்லாம் தானாகவே முழுமையாகிவிடும். தொடர்ந்து பயிற்சி காலையிலும் மாலையிலும் பயிலும் பொழுது இந்த பயிற்சி முழுமையடைந்து விடுகிறது. முழுமையாக செய்கிறார்கள். முழுமையான பலன் கிடைத்துவிடும். ஆகவே என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, வயது பார்க்காமல் இது போன்ற ஆசனங்களை காலையிலும் மாலையிலும் எல்லோரும் பழகி, நாமும் பழகி மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுத்து எல்லோரையும் ஒரு ஆரோக்கிய மார்க்கத்துக்கு நீங்கள் எல்லோரும் இழுத்துச் செல்ல வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.